ஒரு பிள்ளையினுடைய அழகை பார்த்தா என்ன அழகா இருக்கார், திருஷ்டி கழிச்சு போடலாம் போல இருக்கே, அது பார்த்தா இருக்கிற அழகு. அது எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. அதே அந்த பிள்ளை நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு சுவாமி. நடத்தை நன்னடத்தை சார்ந்து எழுந்து பள்ளிக்கூடத்தில் கொடுப்பா. அப்படின்னா காலை வீசி நடந்தாருன்னு அர்த்தம். 12வது முடிச்சுட்டு பிள்ளை வெளியில போறான், நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னா ஒழுங்கா நடந்துனான்னு அர்த்தம். காலால வீசி நடந்தான்னு அர்த்தம் இல்லை. அதே போலத்தான் இங்கேயும் நன்னா நடந்துட்டு இருக்கான்னால் ஓஹோ நல்ல குணம் இருக்கிறது, அழகு இருக்கிறதுனாலையும் குணம் இருக்கிறதுனாலையும் பார்ப்பவர்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து தூண்டி விட்டார். ரமயதி, ரமு தாது, ரமயத்தின்னு சொன்னா ஆனந்தம் கொடுப்பவர், மகிழ்ச்சி கொடுப்பவர்னு அர்த்தம். ராமஹா ரமயதாம் சேஷ்டா, ஆனந்தம் கொடுப்பவர்களுக்குள் சிறப்பானவன் இராமன். அப்படி எதை கண்டு? ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம், கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு போச்சல். பார்ப்பவர்களுடைய மனத்தையும் பார்ப்பவர்களுடைய கண்களையும் தன் அழகாலேயே ஈர்த்து விடுகிறார். நாமே அதை அவங்ககிட்டே சமர்ப்பிச்சுடுவோமா. அதனால அழகாலும் குணத்தாலும் பார்ப்பவர்களை ஈர்த்து ஆனந்தத்தை கொடுக்கிறபடியால் ராமஹா.